பிதாவே. ஆமென். பேசுவது நான் அல்ல, தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு சில ரகசியங்களை போதிப்பார். முதல்ல பழைய ஏற்பாடுலேருந்து ஒரே ஒரு வசனத்தை படிக்கலாம், படிச்சுட்டு அதுக்கப்புறமா போகலாம். சங்கீதம் 119 105 வசனம். சங்கீதம் 119 105 வசனம். படிங்க, ஏதாவது படிங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருட்டில் எங்கே போனாலும் உம்முடைய வசனத்தை நான் சொன்னேன் அப்படின்னா எனக்கு வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இருட்டுனா வெறும் இருட்டு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு சேலஞ்சஸ், எந்த ஒரு கஷ்டமான நேரத்துலையும் கர்த்தருடைய வசனத்தை திரும்பி பார்த்தோம்னா நமக்கு என்னவா இருக்குது? பாதைக்கு வெளிச்சமுமாக, என்னுடைய கால்களுக்கு விளக்கமாக இருக்கிறது இல்லையா? வெளிச்சத்தில் நம்ம இருளில் என்ன வேணும்? முதல்ல நடக்கிறதுக்கு கண் தெரியணும். பார்த்துட்டு இருந்தால் இருட்டாக இருந்தால் என்ன பிரச்சனை இல்லையே இருக்கும். படுத்துட்ருக்கோம் இல்லை ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படின்னா இருட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதுலேயும் பயப்படுறவங்க இருக்காங்க. ஐயோ ஏதாவது என் மேலே கட்டிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் ஹேண்டில் ஏற்றி வச்சுருவாங்க. சரி, இது வெளிச்சம் அப்படின்றதுல இப்போ ஒரு ரொம்ப அழகான ரகசியம் கர்த்தர் போதிக்க போகிறார். மத்தேயு 25 அதிகாரம் 1 வசனத்திலேருந்து படிக்க ஆரம்பிங்க. மத்தேயு 25:1 படிக்க ஆரம்பிங்க. இந்த ரகசியத்தை முன்னாடி யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னாலும் இன்னைக்கு கொடுக்க போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது முன்னாடி ஏதாவது சர்ச்லையோ இல்லை வேறு எங்கேயாவது கேட்கணும், இன்னைக்கு கொடுக்க போகிற ரகசியம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்க போகிறாரு. ஓகேவா? மத்தேயு 25:1 வசனம். தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு. எதுக்காக தீவட்டி பிடிக்கிறாங்கப்பா? தீவட்டி எதுக்கு பிடிக்கிறாங்க? கன்னிகைகள் இருட்டா இருக்கும், வெளிச்சத்துக்காக. தெரியுது இருட்டா இருக்க போதுன்னு தெரியுது அவங்களுக்கு. அதெல்லாம் தீவட்டியை பிடித்துக்கொண்டு 10 கன்னிகைகள் பரலோக ராஜ்யத்துக்கு போறாங்க. அடுத்த வருஷம் 5 பேர் புத்தி உள்ளவர்கள் சரிசமம். 10 பேர், 8 பேர் புத்தி உள்ளவர்கள், 2 பேர் புத்தி இல்லாதவர்கள் இல்லை. 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் ஓகே. 10 பேருமே கன்னிகைகள் தான் இல்லையா? 10 பேருமே கன்னிகைகள் தான். அதில் ஒரு மாற்றமும் கிடையாது. சரி, எண்ணெயே எடுத்துட்டு போகல. சரி, எண்ணெய் இவங்க புத்தி உள்ளவர்கள் எண்ணெயை எடுத்துட்டு போறாங்க, புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயை எடுத்துட்டு போல. சரி, நித்திர மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். மணவாளன் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, உடனே அதெல்லாம் தூங்கிட்டாங்க. எல்லாருமே ஆயத்தப்படுத்துறாங்களா? அது இப்போ நம்ம ஒரு ஆராதனைக்கு போகிறோம், எல்லாருமே ஆயத்தப்படுறோம், எல்லாருமே குளிக்கிறோம், எல்லாருமே ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், எல்லாருமே ஆயத்தப்படுறோம். சரியா? இவங்களில் 5 பேர் மட்டும் தான் ஆயத்தப்பட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட மட்டும் தான் எண்ணெய் இருந்ததுன்னு இல்லை, எல்லாருமே ஆயத்தப்பட்டாங்க.
எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே கொஞ்சோண்டு என்ன கொடுப்பா அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் வந்துட்டு பரல கேட்குறாங்க. ஆனால் கிடையாது, எனக்கு உனக்கு இல்லாதபடிக்கு முதல்ல எனக்கு, அப்புறமா தான் உனக்கு. எவ்வளோ புத்தகம் நம்ம இருக்கிறோம். முதல்ல எனக்கு அப்புறமா தான் உனக்கு இருக்கிறாங்களா? இருக்கும், நம்மளே இருக்கோம். முதல்ல எனக்கு அப்புறமா தான் உனக்கு இருக்கோமா? சரி, தப்பா அது? யார் சொன்னாங்க தப்பு தான்? யார் சொன்னாங்க? நீ என்ன தப்பு தானே அது? அப்படி இருக்கிறது தப்பா? சரி பாப்பா, தப்பா தப்பு இல்லையா? நான் அப்புறமா பார்ப்போம். அடுத்து இதோட போகுது. அடுத்து வரல முடிவு தான் அப்புறம். சரி, இந்த மணவாளன் யாரு? இயேசு. ஓகே, அதுக்கான ஆதார வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிங்க. இந்த மணவாளன், இந்த வர மணவாளன் வந்து இயேசுன்றதுக்கான ஆதாரமான வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிங்க. இதுதான் ஆதாரமான வசனம். இது ஆட்டுக்குட்டியோட கல்யாணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற கன்னிகைகள். யாரெல்லாம் கன்னிகைகள் இல்லை? 10 பேரா? இல்லை, எல்லாருமே கன்னிகை. நம்ம எல்லாருமே வந்துட்டு ஆட்டுக்குட்டியான கன்னிகைகளாக இருக்க போகிறோம். சரியா? இப்போ எல்லாருமே ஆயத்தமாக இருக்கிறாங்களா? கிறிஸ்தவங்க எல்லாருமே வந்துட்டு இயேசுனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாக இருக்காங்களா? நிறைய பேர் ஆயத்தமாக இருக்கிறாங்க. எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறாங்க. சில பேர்கிட்ட தீவட்டியும் மட்டும் இருக்குது, சில பேர்கிட்ட தீவட்டியும் எண்ணெயும் கூட இருக்குது. எப்படின்னா, எக்ஸாம் போறீங்க, பென் இருக்கான இங்க் இல்லை, பேப்பர் இருக்கான பென்சில் இல்லை. சின்ன பிள்ளைங்களுக்கு புரியும்னா, பேப்பருக்கு பென்சில் இல்லை, ஸ்லேட் இருக்குது, சாக்பீஸ் இல்லை. எப்படி எழுதுவீங்க? நீங்க எக்ஸாம் தெரியும், தெரியுமா தெரியாது? எனக்கு எக்ஸாம் படிச்சிடலாம் வேற. அது ஆயத்தம், அது ஆயிருக்கிறாங்க. டியூட்டி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க, அது இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து காத்துட்டு இருக்கிறோமா? இயேசுவோட வருகைக்கு வரப்போறாருன்னு. ஆனா என்ன ஆயிருக்கும்? நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிடுறோம். மத்தேயு 24:42 படிங்க. 24:42. விழித்திருங்கள். 24 மணி நேரம் முடிச்சுட்டு இருக்கோமா? நம்ம நல்லா 10 மணி நேரம், சில பேர் 12 மணி நேரம், சில பேர் 14 மணி நேரம் தூங்கிடுறது. எல்லாம் கொட்டை தூங்குறது, கொட்டை போடுறது. தூங்கணுமா இல்லையா? நம்ம எல்லாருமே என்னவா இருக்கோம்? அறிவுள்ளவர்களும் சரி, அறிவு இல்லாதவர்களும் சரி, நித்திரை மயக்கமடைந்து தூங்குறாங்க. இருக்கு, எல்லாருக்கும் குறை இருக்குதுன்றது இருக்கு. ஆனா என்ன சொல்றாரு? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருங்கள், ஆண்டவர் இந்த நேரத்தில் வருவார் என்று அறியாததினால் விழித்திருங்கள். பொதுவே தூங்காத கிறிஸ்தவன் யாரா இருக்கானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? 2 பேர் படுத்திருப்பார்கள், அவர்கள் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவான்னு எழுதப்படுவான்றார். தூங்குறதுன்றது வந்து அவசியம் தான். விழி பண்றது எதுல இருக்கணும்? விழித்திருங்கள்னா என்ன அர்த்தம்? ஆயத்தம் இருக்குதுப்பா, தீவட்டி இருக்குது. மணவாளன் வரப்போறாரு, தீவட்டியோட போய் உட்காந்துட்டாங்க, ஆயத்தம் இருக்குது. முடிச்சிட்டு இருக்கணுமா? கண்ணை தந்துட்டு கண்ணை வந்து 2 தீக்குச்சி வச்சுருந்தா கண் தந்துருக்கோம். அப்படியே சொல்லலாமா? போதுமா? வெயிட்டிங். எல்லாமே வெயிட் பண்றாங்க. 10 பேர் வெயிட் பண்றாங்க. அதுல விழித்திருங்கன்னா என்ன அர்த்தம்?
ரட்சிக்கப்பட்டு 10 பேருமே கன்னிகைகள் தான். 10 பேருமே ரட்சிக்கப்பட்டவங்க தான். 10 பேருமே அடைந்து போனவங்க தான். அதுதாங்க இது வந்துட்டு இதில் வந்துட்டு ரகசியம் என்ன அப்படின்னா 10 பேருமே கன்னிகைகள் தான். 10 பேருமே கன்னிகைகள்னா 10 பேருமே கிறிஸ்தவங்க தான். அப்படிதான் விழுத்துறீங்க. என்ன அர்த்தம்? எப்போவுமே ஆயத்தமாக இருந்துச்சு. தூங்குற போது தட்டி எழுப்பியே சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவங்க போட்டியா அசந்து தூங்கிட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆத்மாவில் அந்த ஆத்மாவில் பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. மணவாளன் வரப்போறாருன்ற பயம் இல்லை. எதுக்காக வந்திருக்கிறோம்? அந்த எண்ணம் இல்லை. எதுக்காக வந்திருக்கிறாங்க? மணவாளனை வரவேற்கிறதுக்காக வந்துட்டு தூங்கலாமா? உன்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் உனக்கு இந்த உலகத்தில் என்ன விதிக்கப்பட்டிருக்கு அதை செய்யாம இருந்த அப்படின்னா தூங்குறன்னு அர்த்தம். விழித்திருங்கள் அப்படின்னா உன்னை கர்த்தர் எதுக்காக அனுப்பியிருக்காரோ அந்த காரியத்தை நீ நிறைவேற்றி முடிக்கணும். ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகின்றாய், ஒழுங்கின்படி ஓடணும். நீ பாருங்க, பாடின பாட்டு ஒவ்வொன்றுலையும் இருக்குது பாருங்க. ஒவ்வொன்றுலையும் கர்த்தர் உங்களுக்கு வந்து வெளிப்படுத்துறாரு. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகின்றாய். யார் ஓடுறது? நம்ம தான் ஓடுறோம். ஆளாளுக்கு ஓடுறோம், மொத்தத்தில் ஓடுறோம் இல்லையா? ஒழுங்கின்படி ஓடு. எது அந்த ஒழுங்கு தான் வந்து விழித்திருக்கு. ஓட்டப்பந்தயத்தில் போடும்போது ட்ராக்கை தாண்டி போயிட்டு டிஸ்குவாலிஃபை ஆயிடுது. ட்ராக்காக போட்டிருக்காங்க. இந்த ட்ராக்கில் அடுத்த ட்ராக்கில் காலேஜ்னா என்ன பண்ணுவாங்க? இதில் நீ கிடையாது அப்படின்னு தடுத்துருக்காங்க. அதுதான் விழித்திருந்து ஜாக்கிரதையாக இருக்கிறது. எனக்கு கற்றுக் கொடுத்த வேலை இது, இந்த கற்றுக் கொடுத்த வேலையை நான் செய்வேன் அப்படின்னு ஜாக்கிரதையாக இருக்கிறது. அதுதான் விழித்திருத்தல்ன்றது. புரியுதா? அடுத்தது, எதனால அறிவுள்ளவர்கள் அறிவில்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வகையிருக்கிறாங்க அப்படின்னா எண்ணெய். ஒருத்தங்க எண்ணெய் எடுத்துட்டு போனாங்க, இன்னொருத்தங்க எண்ணெய் எடுத்துட்டு போல. இந்த எண்ணெய் என்ன? கர்த்தருடைய வார்த்தை விளக்குதான். என்ன கிடையாது. என்ன என்ன பாருங்க, ஒரே ஒரு சின்ன ஊமை. அது எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. எண்ணெய் அப்படின்னா என்ன? சில பேர் ரட்சிப்பு அப்படிம்பாங்க. எண்ணெய் வந்து ரட்சிப்பு அப்படின்னா எண்ணெய் கடையில் போய் வாங்கலாம். ரட்சிப்பு கடையில் போய் வாங்கிட்டு வர முடியுமா? முடியுமா? முடியாது. சரி, அது ஃப்ரீயாக கிடைக்குது இல்லையா? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. ரட்சிப்புன்றது என்ன வருது? இலவசமாக வருது. நமக்கு விலையில்லா ரட்சிப்பு, விலையில்லாத கொடுக்குறாங்க. ஏதோ நம்ம விலையில்லாம அடிக்க நீங்கள் கொடுக்குற மாதிரிங்க. அப்படியா? விலையில்லாமல் கிடைக்கிறது ரட்சிப்பு. ஸோ வாங்க முடியாது. போயிட்டு வேற என்ன பண்ணுவோம்? வாங்கிறதுக்காக போயிடுறாங்க. இப்போ அந்த எண்ணெய் என்னது? பாத்திரம் என்னது? எண்ணெயை பாத்திரத்திலே கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறது என்னது? பாத்திரம். நம்முடைய இதயம் தான் பாத்திரம். நம்ம இதயத்தில் இருக்கிற அன்பு தான் எண்ணெய். அன்பை விலை கொடுத்து வாங்க முடியுமா அப்படின்னா வாங்க முடியாது. ஆனால் அந்த கடைக்கு போய் வாங்குறதுன்றது என்ன? மற்றவர்களுக்கு நீ செய்யும் சர்வீஸ். அதுதான் பாருங்க. அதில் வந்துட்டு மத்தேயு 25:31-46 நீங்கள் அப்புறமா படிச்சு பாருங்க, நோட் பண்ணிக்கங்க. மத்தேயு 25:31-46. ஆட்டுக்குட்டியானவர் வந்து வராரு. இடது பக்கத்தில் ஒரு ஆடு கூட்டம் இருக்குது, வலது பக்கத்தில் இன்னொரு ஆடு கூட்டம் இருக்குது. செம்மறி ஆடு பிரிக்கிறார். செம்மறி ஆடு பிரிக்கிறாரு. பிரிச்சுட்டு என்ன சொல்றாரு? எனக்கு இதெல்லாம் செஞ்சீங்க,
நான் ரொம்ப ஜுரமாக இருந்தேன் வந்து பார்த்துட்டீங்க, என்னை வந்துட்டு ஜெயிலில் போட்டாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்க. நாங்கள் எப்பப்பா இதெல்லாம் செஞ்சோம்? இந்த சிறியதில் யாருக்கு என்ன செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்க அப்படிங்கிறார். அதை படித்து பாருங்க, படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுதான் எண்ணெய். அந்த சிறியர்கள் நீங்கள் ஒரு ஒரு சின்னவங்களுக்கும் ஒரு சின்ன கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கும் நீ பண்ணுற, நீ கொடுக்குற காணிக்கை, நீ கொடுக்குற சேவை, அதெல்லாம் என்னது? எண்ணெயா இருக்குது. பாத்திரம் உங்களுடைய இதயமா இருக்குது. சரியா? இப்போ எண்டிங் வசனம் படிக்கலாமா? இருக்குல்ல அந்த ஊமையில் மணவாளன் வருகிறார் என்று சத்தம் கேட்டது. அதுல என்ன பண்ணுங்க? உங்களை அறியேன். இவங்களாம் யாருப்பா? இவங்களாம் 10 கன்னிகைகள் மணவாளனுக்காக இயேசு வரப்போறாரு காத்துட்டு இருந்தவங்க. கிறிஸ்தவங்க தான் இவங்களும் பேர் கிறிஸ்தவர்கள். ஏன் அன்பு இல்லை, கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். நான் அது என்னோட, அது எனக்கு கிடையாது, ஊழியக்காரன் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாதம் ரசம் மாவு மட்டும் கொடுத்துட்டு உட்காந்துருக்கு. கர்த்தருக்குன்ட்டு ஒரு காரியமும் செய்யலை அப்படின்னா அவங்களாம் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. சில பேர் வந்து நான் ஊழியம் செய்கிறேன், நிறைய ஊழியம் செய்கிறேன், கர்த்தருடைய நாமத்தினால தீர்க்கதரிசனம் சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்துறேன் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்களுடைய இதயத்தில் அந்த அன்புன்றது இல்லை அப்படின்னா என்னது? தீவட்டி அணிஞ்சு போயிடுது. தீவட்டி அணிஞ்சு போச்சுன்னா போய் வாங்கிட்டு வரதுக்காக போகிறாங்க. அப்போ போய் அப்போ நான் ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு தேடுறாங்க. ஆனால் மணவாளன் ஆல்ரெடி வந்துட்டாரு, வந்து கதவு சாத்தப்பட்டது, தர்றாங்க. ஐயா, உம்முடைய நாமத்தினால் நாங்கள் தீர்க்கதரிசனம் சொன்னோம் அல்லவா, எங்களோட நீ போஜனம் பண்ணினீர் அல்லவா, சாப்பிட்டீங்களே, என்னோட எங்களோட தெருவில் நீங்க போதகம் பண்ணீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. யார் இவங்கலாம்? இவங்களாமும் கிறிஸ்தவங்க தான் இல்லையா? இவங்களாமும் கிறிஸ்தவங்க தான். ஒவ்வொரு எடுத்துக்கொள்ளப்படுதல் இதுலையும் கருத்து பார்த்தீங்கன்னா 50-50 தான் கொடுக்குறாரு. 2 பேர் அழைப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாள், இன்னொரு கைவிடப்படுவாள். 2 பேர் வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவான், இன்னொருத்தர் கைவிடப்படுவான். 50-50 தான். இப்போ நீங்கள் எந்த 50ல் இருக்கீங்கன்றது உங்களால் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்? ஓகே, இது அனைவருக்கும் அழைப்பு இருக்கு. இந்த எல்லாருக்குமே ஒரு அழைப்பு இருக்கு. இதோ மணவாளன் வருகிறார் அப்படின்ற அழைப்பு எல்லாருமே கேட்குது. எல்லாருமே கேட்கலன்னா இந்த 5 கன்னிகளும் தூங்கிட்டு இருப்பாங்க, மீதி 5 கன்னிகளும் இல்லையா? கேட்குது. கிழக்கிலிருந்து மேற்கே மின்னல் வருவது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும், அது சகல ஜாதியினரும் கண்டு புலம்புவார்கள் எழுதியிருக்க ஒரு இடத்துல. சகல ஜாதியினரும் கண்டு புலம்புவார்கள். மத்தேயு 24:30 மட்டும் படிங்க. சகல கோத்திரத்தாரும், கன்னிகைகள் மட்டும் இல்லை, எல்லாருக்கும். மணவாளன் வரான்னு கேட்குற 10 கன்னிகைகள் மட்டும் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே கேட்டுருக்கோம் இல்லையா? கன்னிகைகளை மட்டும் இல்லை, பக்கத்தில் இருந்த எல்லாருமே கேட்டுருக்காங்க, அந்த ஏரியாவில் எல்லாருமே கேட்டுருக்கோம் இல்லையா? இல்லை ஒவ்வொரு கன்னிகை மணவாளன் நல்லா இல்லை, தட்டி எழுப்பல, ஒரே வாய்ஸ், அண்டர்ஸ்டாண்ட், ஒரே வாய்ஸ். இந்த அடையாளம் இருக்கு, வானத்தில் அடையாளம் காணப்படும், வானத்தில் அடையாளம் காணப்பட்டு சகல கோத்திரத்தாரும் சகல ஜாதியினரும் அதை கண்டு, அந்த அடையாளத்தை கண்டு என்ன பண்ணுவாங்க? புலம்புவார்கள். என்ன புலம்புவார்கள்? ஐயோ, இவ்வளவு நாளா சொன்னாங்களே இயேசுதான் மீட்பர், தெரியாம போச்சே, நான்
நான் பின்பற்றலையே, நான் வந்துட்டு ரட்சிக்கப்படலையே அப்படின்னு புலம்புவார். வெளிப்படுத்தின விசேஷம் 6:16 படிங்க. ஆதார வசனம் தான் 6:16. இதான் புலம்புறது. என்னது? பர்வதங்களின் கண்மலைகள் என் மேல விழுந்துடு, ஆட்டுக்குட்டியான கோபத்துக்கு மறைத்துக் கொள்ள என்ன அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவாங்க. வரும் கோபத்திற்கு உங்களை தப்பிக்க வகை காட்டினவன் யார் சொன்னாங்கன்னே சொல்றான். இயேசுனுடைய ஊழியத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு சொல்றான். வரும் கோபத்திற்கு உங்களை தப்பிக்க வகை காட்டினவன் யார் அப்படிங்கிறான். சொன்னாங்க. சரி, இந்த 5 அறிவில்லாத கன்னிகைகள் தீவட்டியை ஏத்துறாங்க. என்ன இல்லைன்னு தெரியும், ஆனாலும் தீவட்டியை ஏத்துறாங்க. எப்படி தெரியுமா இருக்குது? எக்ஸாம் போறது இங்க இல்ல தெரியும், ஆனாலும் உட்காந்து எழுதுறது வெறும் வச்சுட்டு. பல்பம் இல்லைன்னு தெரியும், கையால் எழுதுறது ஸ்ட்ரெயிட்ல. பல்பம் சாக்கி இல்லை, கையால் எழுதுறது ஸ்ட்ரெயிட்ல. என்ன வரும்? ஒன்றும் வராது. குருட்டு நம்பிக்கை. ஏதோ குருட்டு நம்பிக்கை. ஏன் உடனே அழிஞ்சு போயிட போகுது? இந்த தீவடி என்ன ஆகுது? உடனே அழிஞ்சு போயிட போகுது. இங்கே பெனவால எழுதினா என்ன வரும்? ஏன்னா ஒன்று 2 கீத்து வரும். அப்புறமா கலாஸ், கட்டம் கலாஸ். யோபு 21:17 படிங்க. அறிவில்லாத கன்னிகைகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதார வசனம். யோபு 21:17 படிங்க. போதும். எத்தனை சடுதியில் துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும். நான் நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கிறிஸ்தவங்களுடைய நீதி அழுக்கான கண்டைன்னு அவங்க அறிக்கையிடுற வரைக்கும் அந்த நீதி எப்படி? அந்த நீதிக்கு இருக்குது, கொஞ்சம் லைஃப் இருக்குது. இந்த துணி சுற்றிருக்கிறாங்கல்ல, அது எரிகிற வரைக்கும் இருக்குது. அவ்வளோதான் அந்த நீதி. அழுக்கான கண்டையாக இருக்கிற நீதி அவ்வளோதான். ஆதிவேசம் சொன்னேன், இவ்வளவு பேருக்கு நான் வந்து சுவிசேஷம் சொன்னேன் அப்படிங்கிறது வந்துட்டு கிடையாது. கிடையாது. சிலர் என்ன ஆகாது? சிலர் நான் இவ்வளோ பேருக்கு காசு கொடுத்துருக்குறேன். சிலர் உன்னிடத்துல அன்பு இல்லை. உன்னோட நீதி எப்படி? தீவட்டில் சுற்றின கந்தை துணி போலதான் இருந்துடணும். அதான் அழுக்கான கந்தை. பாருங்க, நீதி என் நீதி அழுக்கான கந்தை அப்படின்னு சொல்லிட்டு பாடுறோம் இல்லையா? அழுக்கான கந்தை என்னது? தீவட்டியில் என்ன சுற்றுவோம்? நல்ல புது துணி எடுத்து சுற்றுவோமா? கிடையாது. கந்த துணி தான் சுத்தம் இல்லையா? பழைய துணி, கிழிஞ்சு போன துணி, எதுக்கும் உதவாத துணி, அதை எடுத்து தீவட்டியில் கட்டிக்கலாம்பா சொல்றோமா? சொல்றோமா இல்லையா? அவங்களுடைய நீதி எப்படி இருக்குது? அந்த தீவட்டில் இருக்கிற அணைஞ்சு போகக்கூடிய அந்த வெகு விரைவில் அணைந்து போகக்கூடிய அந்த கந்தை துணியை போல இருக்கிறது. சடுதியில் துர்மார்க்கனுடைய விளக்கு, எத்தனை சடுதியில் துர்மார்க்கனுடைய விளக்கு அணையும். யோபு சொல்றது, எலிபாசோ இவனோ சொல்றது, யோபு சொல்றது. சரி, கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஐயோ, கேட்டா கொடுக்கலையே, தப்பாச்சே. தப்பாச்சே, கேட்டா கொடுக்கணுமே, ஏன் கொடுக்கல?
அன்பை கேட்டால் கொடுக்க முடியுமா? இப்போ சொல்லுங்க, அவங்க பண்ணது ரைட்டா தப்பா? இப்போ கொடுக்க மாட்டேன்னு சொல்றது தப்பா? ரைட். அதனால உள்ள கூட்டு போறாரு மனவாளன். இல்லைன்னா அங்கேயே கலந்து கொண்டு இருப்பாரு இல்லையா? ரைட்டு, அவங்க பண்ணது ரைட்டுங்க. நீங்க உங்களுக்கு கொடுத்த காரியத்தை நீங்க செய்யலைன்னா நான் என்ன பண்ண முடியும்? கர்த்தர் உடம்பு கொடுத்த வழி நீ செய்ய முடியல, நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா. நீ கீழ்படினா நான் என்ன பண்ண முடியும்? நீ அன்பா இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? உன்கிட்ட அன்பு இல்லை நான் என்ன செய்ய முடியுமா? அன்பில் இராதவன் இருளில் இருக்கிறான் இல்லையா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான்றது தேவனுக்கு மட்டும்தான். அவங்க மனவரன் போய் கேட்கல, மனவரன் போய் மன்னிப்பு கேட்கல. இல்லாம பக்கத்துல கிறிஸ்தவன்ட்ட எனக்கு கொஞ்சம் கொடுப்பா, கைமாத்த கொடுப்பாங்க, என்ன நாளைக்கு கொடுத்துருப்பா, நாளைக்கே கிடையாது, நாங்கள் உள்ளே போயிடுவோம், நாங்கள் பரலோகத்துக்கு போயிடுவோம், நீங்கள் இங்கே இருப்பீங்க, நாளைக்குன்றதே கிடையாது. நாளைக்குன்றதே கிடையாது. ஏன்னா நீ கைமாத்தா கொடுக்கறதுக்கு என்னால் முடியாது, முதல்ல கொடுக்க முடியாது என்னால். ஏன்னா அன்பு நீ செய்யலை, உன்னோட விஷயம். அப்படியே கொடுக்கணும் நான் நினச்சா கூட நான் திருப்பி வாங்க முடியாது. ஏன்? நான் பரலோகத்தில் இருக்கோம், நீங்கள் பூமியில் இருக்கீங்க, கஷ்டப்படுது. லூக்கா 18:8 படிங்க. ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? இதுதான் எல்லாருமே தூங்கிட்டு தான், எல்லாரும் தூங்கிப்பட்டது தான். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ? ஒரு விஷயம் இங்க ஒரு விஷயம் கேள்விப்படும் போதும், எந்த விஷயம்லாம் கேள்விப்படும் போதும், பூமி எதிர்ச்சிகள், பஞ்சங்கள், போர், இதெல்லாம் கேள்விப்படும் போது என்னது? இயேசுவினுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இதுதான் அழைப்பு. உங்களுக்கு மணவாளன் வரப்போறாருன்ற அழைப்பு என்னது? இதுதான். இது பூமி எதிர்ச்சி, பஞ்சம், ராஜ்யத்துக்கு எதிராக ராஜ்யம் என்பது, போரை பற்றிய செய்திகள், ஆலோசனை சங்கத்திற்கு உங்களே ஒப்பு கொடுத்தல், இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்னது? அது ஆலோசனைக்கு என்ன எங்கே ஒப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதே சவுதி அரேபியாவில் போய் இருந்தீங்க அப்படின்னா இயேசுவை பற்றி பேசினீங்கன்னா ஜெயிலில் போட்டுருவாங்க. இயேசுவை பற்றி நீங்கள் பேசி இயேசு தான் ரட்சகர் அப்படின்னு சொன்னால் ஜெயிலுக்கு போட்டுருவாங்க. கவர்மெண்ட் தெரிஞ்சுதான் உடனே ஜெயிலுக்கு போட்டுருவோம், உடனே ஜெயிலுக்கு போட்டுருவோம். ஏன்? அங்க கிறிஸ்தவனா இருக்கிறது உன்னோட சொந்த விஷயமா இருந்தாலும் தப்பு. அங்கே முஸ்லீமாக தான் இருக்கலாம். ஆலோசனை சங்கத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. என்னாமத்து நிமித்தம் ஆலோசனை சங்கத்தாருக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்தவங்க இருக்காங்களா? இருக்காங்க. அங்கேயும் மிகுந்த வைராக்கியத்தோட ஊழியம் செய்யறவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் ஜெயிலுக்கும் போறாங்க, சவுக்கடி படுறாங்க. சவுக்கடி அவங்களாம் அவங்கள ஆலோசனை சங்க தீர்ப்பில் எப்படின்னா சவுக்கடி, விரலை வெட்டிடுறது. இந்த இந்த கை தானே ஒன்று பைபிள் குடிச்சப்போ கையை வெட்டிடுறது, அதான் அவங்க தீர்ப்பு.
இந்த கையால் இந்த பைபிளை கொடுக்கல அப்படின்னா, இந்த கை இல்லாமல் போச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு வைராக்கியமாக போய் சிறந்திருக்காங்க. புரியுதுங்களா? அதில் ஆலோசனை சங்கத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுவாய். எங்கே ஒப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது கிடையாது. உலகத்தில் நிறைய இடத்துல இன்னும் வந்துட்டு ஆப்ரேஷன் இருக்கு. உங்களுக்கு உங்கள் கல்விக்கு தெரியுது, அவ்வளோதான். உங்களுக்கு என்ன ஓட்டம் கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த ஓட்டத்தில் நீங்கள் மிக ஜாக்கிரதையாக ஓடணும், ஒழுங்கின்படி ஓடணும். சரியா? 2 கொரிந்தியர் 11:2 இது நிறைவான வசனம். முதல்ல எழுதியிருக்கு, ஆனால் நிறைவான வசனம். முதல்ல எழுதியிருக்கிறேன், அதான் நிறைவான வசனம். படி. 2 கொரிந்தியர் 11:2 11:2. போதும். உங்க தெலுங்கு பைபிள் இருக்கா பாருங்கம்மா. 2 கொரிந்தியர் 11:2. இது ரொம்ப முக்கியமான வசனம். இது வந்துட்டு கர்த்தர் என் மூலமா உங்களுக்கு கொடுத்தது என்ன? நான் உங்களை எல்லாம் கற்புள்ள கன்னிகைகளாக கிறிஸ்து இயேசு என்ற புருஷனுக்கு நியமிக்கிறேன் அப்படிங்கிறது. இப்போ யாரோட வேலை? யாரோட வேலை? உங்களுடைய நீதியை, அதாவது அழுக்கான கன்னியை திருவடி சுத்தம் யாரோட வேலை? உங்களோட வேலை. என்னைய பாத்திரத்தை எடுத்துட்டு போறது யாரோட வேலை? உங்களோட வேலை. நியமிக்கிறது மட்டும்தான் என் வேலை. புரிஞ்சுங்களா? ஸ்கூல்ல சேர்த்து விடுறது மட்டும்தான் அம்மாவோட வேலை, அப்பாவோட வேலை இல்லையா? படிக்கிறது யாரோட வேலை? உங்களோட வேலை. எக்ஸாம் எழுதுறது யாரோட வேலை? உங்களோட வேலை. படிக்காம ஸ்கூலுக்கு கட்டிச்சுட்டு போனா யார் கிளாஸ்? அவங்க அப்பா கிளாஸா உனக்கு கிளாஸா? உங்க அம்மா கிளாஸா உனக்கு கிளாஸா? சொல்லுங்க மில்கி. படிக்காம கட்டிச்சுட்டு ஊர் சுத்தினா யாரு கிளாஸ்? உனக்கு தான் கிளாஸ். நீ தான் வந்து ஓட்ட பந்தயத்துல தடம் கொண்டு போற இல்லையா? கிறிஸ்து இயேசுவுக்குள் கற்புள்ள கன்னிகைகளாக நியமிக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை, சொல்றது மட்டும்தான் என்னோட வேலை. எனக்கு என்னுடைய ஊழியம், என்னுடைய ஓட்டம் அது. நான் அந்த ஒழுங்கின்படி ஓடுறேன். கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் சொல்லணுன்றது என்னுடைய ஓட்டம். நான் ஒழுங்கின்படி ஓடுறேன். நீங்க ஒழுங்கின்படி ஓடுறீங்களான்னு நீங்க தான் ஆராய்ச்சி பார்க்கணும். நான் ஒழுங்குபடி செய்யறேன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் நான் ஒழுங்குபடி செய்யறேன்னா, நான் ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்கிறேன்னா, இல்லை பார்வைக்காக ஜெபம் பண்ணி அப்படின்ற மாதிரி பார்வைக்காக படிக்கிறேன்னா, இவங்க பார்க்குறாங்களே அப்படின்றதுக்காக, இவங்க என்னை கேட்பாங்களே அப்படின்றதுக்காக படிக்கிறேன்னா, பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் படிக்கிறேன்னா, பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் படிக்கிறவங்க எப்படி? எண்ணெய் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறவங்க, அவங்களுக்கு எரியுது, அவங்களும் எரியுது. எவ்வளோ எரியுது? பண்ணிதான் எரியுது. ஏன்? ஒழுங்கின்படி ஓடுறீங்களான்னு நீங்க வந்துட்டு நீங்களே செக் பண்ணி பாருங்க. முட்டிக்கால் போடுங்க, நீங்களே செக் பண்ணி பாருங்க. அப்பா ஒழுங்கின்படி நான் ஓடலைன்னா மனம் திரும்புதல் கேட்ட கண்ணிலே கொடுங்க. மனம் திரும்புங்க, ஒழுங்கின்படி இனிமேல் ஓடுங்க. இன்னிலிருந்து நான் வந்துட்டு ஒழுங்கின்படி செய்வேன், பொய் சொல்ல மாட்டேன். ஏமாத்தினா ஸ்கூலுக்கு போறதுக்காக நான் வந்துட்டு எனக்கு வந்து வயசு சொல்லிட்டு நான் ஏமாத்தினா யாருமே தப்பு? உடனே நீ ஏமாத்திக்கிறேன், அவ்வளவுதான். உடனே நீ ஏமாத்திக்கிற. எனக்கு ஸ்கூல் போறதுக்காக தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏமாத்தினா யாரும் ஏமாத்திக்கிற? உடனே நீ ஏமாத்திக்கிற, அவ்வளவுதான். ஏன்? உன்னுடைய நீதி வந்துட்டு அழுக்கான கல்லை வீட்டில் இருக்கிற கல் துணி தான். எண்ணெய் இல்லை, ஒழுங்கின்படி ஓடலை, பாத்திரத்தில் இதயத்தில் அன்பு இல்லை.
இயேசு வரும்போது, மணவாளன் வரும்போது எண்ணெயோட தீவட்டியோட எரியூட்டி காத்திருக்கிற கன்னிகைகளாக இருக்கணுமா? 5 கன்னிகைகளாக இருக்கணுமா? இல்லை அதான் இயேசு தான் வருவார். அது எப்போ வராலும் வரட்டும். 2000 வருஷமாக வரல, பரப்புறாங்க. நான் என் பாட்டுக்கு என் வேலையை செய்வேன். ஆனால் மாதம் மாதம் தசம்பாவம் கொடுத்துருவேன், மாதம் மாதம் காணிக்கை செலுத்திடுவேன், மாதம் மாதம் வாரம் சர்ச்சுக்கு போயிடுவேன், கிறிஸ்மஸ் கொண்டாடுவேன், குட் ஃப்ரைடே கொண்டாடுவேன், ஈஸ்டர் கொண்டாடுவேன். இருக்காங்க. இந்த 3 நாள் மட்டும் பைபிள் சர்ச்சுக்கு போகிறவங்க இருக்காங்க. அதாவது வருஷத்தில் 3 நாள், வாழ்க்கையில் 3 நாள் அப்படின்றவங்க இருக்காங்க. சில கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் 3 நாள் அப்படின்னா பிறக்கிற போது ஞானஸ்தானத்துக்காக ஒரு வாட்டி, பிறக்கிற போதே அவங்க ஞானஸ்தானம் கொடுத்துருவாங்க. கல்யாணத்துக்கு ஒரு வாட்டி, அதுக்கப்புறமா செத்ததுக்கு அப்புறமா பணமும் வரும். இருக்காங்கப்பா வாழ்க்கையில். அவங்களாம் பேர் கிறிஸ்தவன் அப்படின்னு அவங்க கிறிஸ்து அவன் இல்லாமல் பேரளவில் அவங்களுடைய மதம் தான் கிறிஸ்தவமாக இருக்கு. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் அப்படிங்கிறத எல்லாரும் உணர்ந்துக்கணும். நமக்குள்ள கிறிஸ்து இருக்கணும். அப்போ நமக்குள்ள கிறிஸ்து இருந்தால் தான் என்ன ஆகும்? என்ன ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. இந்த பாத்திரத்தில் என்ன ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. நல்லா சுடர்விட்டு எரிய போகுது. உம்முடைய வார்த்தை என்னுடைய பாத்திரத்திற்கு விளக்காகவும் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறது. ஏன் அந்த வார்த்தை யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து இயேசு வேறு யாரும் கிடையாது. யோவான் 1:14. கிறிஸ்து இயேசு வார்த்தையானவர் மாம்சமாகி உலகத்தில் வந்தார். புரிஞ்சுங்களா? இப்போ ஒழுங்கின்படி நீங்கள் ஓடுங்களா இல்லையா? நீங்களே ஓட்டி போடுங்க. இப்போ நீங்களே கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே நான் இந்த செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் ஒழுங்கும்படி ஓடுறதுக்கு எனக்கு கிருபை தான். நான் வழி தப்பி போனா, வழி தப்பி நான் தீர்ந்தேன். வழி தப்பி தீர்ந்தேன்னா என்ன பண்ணோம்? அவர் தான் மேய்ப்பர் இல்லையா? இயேசுவே நீரே என் மேய்ப்பர். யெகோவா ரூஃபாக்கு சும்மா பாடணும்னு பார்த்தாரு. எந்த நல்ல மேய்ப்பரே அப்படின்னு பாடணும் இல்லையா? சரி, இவங்க இந்த 5 கன்னிகைகள் மணவாளனோட உள்ள போறாங்கல்ல, பரலோகம் அப்படின்றோம். கல்யாண வீடு, கல்யாணத்துக்கு வரவேற்கிற அந்த கன்னிகைகள், பரலோகம் இல்லையா? அதுதான் அடைக்கலம். பரலோகம் தான் நமக்கு அடைக்கலம். சொல்லுன்னா ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? அடைக்கலம், புகலிடம். அதுதான் நமக்கு எப்பவுமே கர்த்தருடைய நாமம் நமக்கு புகலிடம். அப்படிங்கும்போது கர்த்தருடைய நாமம் நமக்கு புகலிடம்ன்ற போது என்ன இருக்கும்? தீவட்டி எரியும், உள்ள போவோம். அந்த விசுவாசமும் இருக்கணும். ஐயோ நான் அந்த 50% இருக்கணும்னா பயம் இருக்கணும். எந்த 50%ல என்ன எடுத்துட்டு போகாத 50% நான் எடுத்துருவேணும், 5 பேர்ல நான் எடுத்துடணும் அப்படின்ற கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுன்னா ஒழுங்கா அம்பையர் பார்த்துட்டு இருக்கிறாரு, நான் ட்ராக் அவுட் அந்த பக்கம் போயிட்டேன்னா அவுட் கொடுத்துருவாரு, என்ன ஸ்க்ரீன் ஷாட் அந்த பக்கம் போயிட்டேன்னா அவுட் கொடுத்துருவாரு என்ன அப்படின்ற பயம் இருக்கணும். இருக்கிற போது பண்ணுவோம்ல, அந்த பயம் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் தான் முடியாது. சரியா? இதில் இந்த நாளில் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது இந்த 4 விஷயம்தான். உண்மையான அன்பு, மாய்மாலமான அன்பு இல்லை. நான் காசு கொடுத்துட்டா அந்த அன்பு வந்துட்டு வந்துடுறது இல்லை.
தசமபாகம் கொடுக்குறது, காணி கொடுக்குறதுலாம் ஒரு காசு கொடுக்குறது தான். அதுக்கப்புறமா அது வந்து நீதி, அந்த நீதி வந்து அழுக்கான கந்தையாயிடுது. உண்மையான அன்பு யாரிடத்தில்? தேவனிடத்திலும் பிறனிடத்திலும். நீ உன்னை நேசிப்பதும் உன்னுடைய பிறனையும் நேசி, அந்த பிறனிடத்திலும் உண்மையான அன்பு. அதுதான் சரிங்களா? விழித்திருத்தல், ஒழுங்கின்படி ஓடுதல் தான் விழித்திருத்தல் இல்லையா? சோம்பல் இல்லாத விழித்திருத்தல், தூங்காத விழித்திருத்தல், ஒழுங்கின்படி ஓடுறது. அழகாக பண்ணாரா? கர்த்தரை அறியும் அறிவு, பயம், விசுவாசம். கர்த்தரை அறிகிற அறிவு, கர்த்தருக்கு பயப்படுறதுலே ஞானத்தின் ஆரம்பம் இல்லையா? நீங்கள் புத்தியுள்ள கன்னிகைகளாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயப்படணும். அப்போ ஞானம் வரும். ஞானம் தான் நீங்கள் புத்தியுள்ளவர்களாக இருப்பீங்க. சரியா? கர்த்தரின் வருகைக்கு காத்திருத்தல், இது இன்னொரு முக்கியமான விஷயம். 10 கடைகள் எல்லா கஷ்டங்களும் கர்த்தருக்கு காத்திருக்காங்க. நீங்களும் காத்திருக்கணும், ரொம்ப முக்கியம். இப்போ வரப்போறாரோ அப்போ 2000 வருஷமா வரலையா? அப்போ வேலை இல்லை உங்களுக்கு. சண்டே வரீங்க, ஏதோ சொல்றீங்க போறீங்க, உங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போகிறது. அவங்க வந்து கர்த்தருக்காக காத்திருக்கல. எப்போ வரும்னு தெரியாது. திருடனை போல வருவேன்றாரு. திருடனை போல அர்த்தராக வருவேன் நான். அந்த விழுத்திருந்தது சமம் பண்ணி இந்த 4 பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். சரியா? என்னுடைய நீதி அழுக்கான கந்தை, எனக்கு அன்பு இருக்கு, எனக்குள்ள அன்பு இருக்கணும். அந்த அன்பை நான் வந்துட்டு வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தினாதான் எனக்குள்ள அன்பு நிறைய இருக்குது, ஆனால் நான் வெளிப்படுத்தலைன்னா இந்த அன்பு வர்த்திட்டாரு. வர்த்திக்கணும்னா வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்துறது எப்படி வெளிப்படுத்தணும்? உனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் நீ ஒழுங்கா ஓடி, உனக்கு கர்த்தர் யாரெல்லாம் கூட்டு வராரோ அவங்களுக்கு சுவிசேஷத்தை ஒழுங்கா சொல்லி அவங்க மேல உண்மையான அன்பு காட்டி, உண்மையான அன்பு சகலத்தையும் மூடும், சகலத்தையும் தாங்கும் உண்மையான அன்பு, கர்த்தருடைய அன்பை காட்டி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று உடனே போய் செஞ்சு அதுக்கான கைமாறு பாராம, கைமாறுனா என்ன, பதில் உதவி ஏதாவது செய்வாங்களான்னு பாராம, நான் உனக்கு அன்னைக்கு செஞ்சேனே நீங்கள் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்காங்க இல்லையா? அதுதான் அன்பு, உண்மையான அன்பு. உண்மையான அன்பு வச்சுட்டு நம்ம நம்மளுடைய ஓட்டத்தை ஓடலாமா? இப்போ நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர்கிட்ட நம்ம வந்துட்டு, அப்பா நாங்கள் வந்துட்டு ஒழுங்காக ஓடலை முதல்ல சொல்லுவோமா? நிறைய தப்பு செஞ்சுருக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிருக்கிறோம்? நிறைய தப்பு செஞ்சுருக்கிறோம். நம்மளுடைய ஒழுங்கின்படி நம்ம ஓடலை, பொய் சொல்லிட்டு ஸ்கூல் போகாமல் இருந்துக்கிறோமா? எனக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு இனிமேல் ஒழுங்கும்படி ஓடும்படியாக எனக்கு பார்த்துக்கணும் சொல்லமா? சொல்ல நீங்கள் சொல்லுங்க, நான் வந்து அந்த ஜெபத்தை பண்ணுறேன், நீங்கள் உங்களுடைய ஜெபத்தை முடிச்சுட்டு கிளம்பலாம். சரியா? மனவரை எங்களுக்கு கொடுத்த இந்த மெசேஜுக்காக நன்றி அப்பா. அப்பா நாங்கள் ஒழுங்கின்படி ஓடவில்லை என்றால் அப்பா எங்களை மன்னியும், எங்களை மன்னியும். அப்பா ஒழுங்கின்படி இனிமேல் நாங்கள் ஓடுவதற்கு உம்முடைய அன்பு எங்களுக்குள் இருப்பதற்கு, உம்முடைய அன்பு எங்களுடைய நீதியான அழுக்கான கண்ணியை நிரப்பி வெளிச்சம் தருவதற்கு அப்பா எங்களுக்கு கிருபை தாருங்கள். உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் அப்பா உங்களுடைய கிருபையிலே நாங்கள் வாழ்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஒவ்வொரு மனிதனும் சத்தியத்தை அறிந்த ஒரு மனிதனும் உம்முடைய பகவத்துக்கு நடிவுள்ள கன்னிகைகளாக வரும்படியாய்
நீரே அவர்களை வழிநடத்தும். எவர்களுக்கு முன்பு வச்சிருக்கிறோம் யாரையும் நீர் இழந்து போகாமல் அவர்களை நீர் கூட்டிக் கொண்டு வாருங்கள். நம்முடைய நாமத்திற்கே என்றென்றும் நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். என் ஆத்துமாவை கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே.